தொலைக்காட்சி நேயர்களே, SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கடலூர் மண்டலத்திற்கான மாபெரும் பேச்சு போட்டியில வெற்றிகரமா 2 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கு. இந்த இரண்டாவது சுற்றுல பங்கேற்று போட்டியிட்ட 29 நபர்கள்ல இருந்து 16 நபர்கள் அடுத்த கட்டமான இறுதிக்கட்ட சுற்றிற்கு முன்னேறி இருக்காங்க. இந்த 16 நபர்கள் யார்? இந்த 16 நபர்கள்ல இருந்து அடுத்ததா மாநில அளவில் நடக்கக்கூடிய போட்டிக்கு முன்னேற போற 4 நபர்கள் யார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். முதலாவதா இந்த 16 நபர்கள் யார் அப்படின்றத அறிவிக்கிறதுக்காக நடுவர்கள் பேராசிரியர் கிருங்கை சேதுபதி ஐயா அவர்களையும் பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் சங்கீதா பழனி அம்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். மிக சிறப்பாக SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக இந்த கடலூர் மண்டலத்தை சார்ந்த அத்தனை மாணவர்களும் சிறப்பாக பேசினீர்கள். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்கிறது போல உங்களுடைய பேச்சு பயிற்சி நீங்கள் நன்றாக பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் என்பது நன்றாக தெரிந்தது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் தலைப்பை சிறப்பாக கையாண்டீர்கள் என்பதுதான். ஆனால் என்னன்னா, ஐயா அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த புத்தகங்களை எல்லாம் பாரதியை பற்றி பல புத்தகங்களை எழுதியவர். அவருடைய மதிப்பெண்ணும் நாங்கள் போட்ட, நான் சிறிய பெண், அவரை கம்பேர் பண்ணும்போது சின்ன பொண்ணு, எங்களுடைய மதிப்பெண்ணும் ஒன்றாக இருந்தது என்றால் நீங்கள் அந்த அளவிற்கு திறமையாக பேசியிருக்கிறீர்கள் என்பது உண்மை. இப்போ இதில் இருந்து 16 பேர் தேர்வாகி இருக்கிறார்கள். இந்த 16 பேரும் முதல்ல 2லாம் இல்லை, 16 முத்துக்கள். இந்த 29 பேருங்கிற கடலில் இருந்து கடைந்தெடுத்த 16 முத்துக்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். பதிவு எண் 3022 ஆர் யோகலட்சுமி, நிறைவாக 3057 கே நவநீதி. 16 பெண் பிள்ளைகளில் 3 ஆண் பிள்ளைகள் தேர்வாகி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கடலூர் மண்டலத்திற்கான இந்த மாபெரும் பேச்சு போட்டியில் வெற்றிகரமாக 2 சுற்றுகள் நிறைவு பெற்று இறுதிக்கட்ட சுற்றுக்கு முன்னேறிக்கக்கூடிய 16 நபர்கள் யார் அப்படின்றதையும் அறிவிச்சாச்சு. அடுத்ததாக இந்த இறுதி சுற்று அப்படின்றது எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இறுதி சுற்று அப்படின்றது விவாதம் மற்றும் கேள்விக்கான அரங்கா அமைய இருக்கு. அதாவது முன்னதாக நடைபெற்ற இந்த 2 சுற்றுகளுமே எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, போட்டியாளர்கள் தனித்தனியே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த இறுதி சுற்றுல அவங்க இணைகளாக பேச இருக்காங்க. அதாவது தேர்வாகி இருக்கக்கூடிய இந்த 16 நபர்களும் 8 இணைகளா மேடைக்கு வருவாங்க. வரக்கூடிய ஒவ்வொரு இணையும் அவங்களுக்கான தலைப்புகளை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. முன்னதாகவே அவங்களுக்கு 2 லாட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். 1, 2 அப்படின்னு 2 லாட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைப்பை சார்ந்த ஒருத்தவங்களும், அதாவது தலைப்பை ஆதரிச்சு ஒருத்தவங்களும், அந்த தலைப்பை எதிர்த்து ஒருத்தவங்களும் பேசுவாங்க. முழுமையாக அவங்களுக்கு 4 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அந்த 4 நிமிடங்களில் முதல் 3 நிமிடம் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் தெரிவிப்பாங்க. அடுத்ததான் 2 பேரும் பேசிய கருத்துக்களை எதிர்த்து விவாதிப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் நடுவர்கள் அவங்க கிட்ட கேள்வி எழுப்புவாங்க. இப்படிதான் இந்த இறுதி சுற்று அப்படின்றத அமைய இருக்கு. இப்போ அடுத்ததான் அந்த இணைகள் அவங்களுடைய லாட் நம்பர் எடுத்து தயாராக நிற்கிறாங்க. அவங்களுடைய தலைப்புகளை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க இருக்காங்க. அவையோருக்கு வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குடும்ப உறவுகளின் மாண்புகள் போற்றப்படுகிறது. ஆம், குடும்ப உறவுகளின் மாண்புகள் இன்று வரை போற்றப்படுகிறது. நாம் அனைவரும் பிரிந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கூட்டு குடும்பமாக யாரும் வாழ்வதில்லை, உண்மைதான். ஆனால் நாம் அனைவரும் நமது குடும்பத்தினரின் மாண்புகளை போற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம். அக்கா, தங்கை, மாமா, மச்சான் என அனைவரையும் நாம் கொஞ்சி கொளாவிதான் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஏன், தமிழர் பண்பாட்டில் குடும்ப உறவு என்பது ஒரு மறக்க முடியாத ஒரு சகாப்தம்.
இன்று காலையில் நான் இந்த போட்டிக்கு வந்ததில் இருந்து கூட என் சக போட்டியாளர்களை அண்ணன் அக்கா என்று தான் அழைத்து வருகிறேன். இதுதான் நமது தமிழர்களின் குடும்ப உறவாகும். குடும்ப உறவு புறக்கணிக்கப்படுகிறது. இன்றைக்கு குடும்பங்கள், கூட்டு குடும்பங்களை நம்மால் எங்கே காண முடிகிறது? ஆம், குடும்பம் என்ற ஒன்று அன்று இருந்த பொழுது அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம், உணவை பகிர்ந்து கொண்டோம், உறவுகளை சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு நம் குழந்தைகளிடம் கூட இன்றைக்கு நாம் உறவுகளை சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோம். ஆனால் இன்று குழந்தைகளுக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? வீட்டிற்கு வரும் உறவுகளிடம், இதோ பார் என்னுடைய ஃப்ரிட்ஜ் போன வருடம் அட்சய திருதியில் வாங்கியது, இதோ என்னுடைய அணிகலன் போன வருடம் ஆடி ஆஃபரில் வாங்கியது என்று சொல்லிக் கொடுக்க தெரிந்த நமக்கு, இவர் உன் மாமா, இவர் உன் சித்தப்பா, இவர் உன் பெரியப்பா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு உறவு என்ற ஒன்றை சொல்லிக் கொடுக்க நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். ஆம், நிதர்சனமான உண்மைதான். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருக்கின்றன? இன்றைக்கு குடும்பம் என்ற ஒன்றே இல்லாத நிலையில் தான் இருக்கிறது. நண்பர் கூறினார் கூட்டு குடும்பங்கள் எங்கே இருக்கின்றது என்று. உண்மைதான், கூட்டு குடும்பங்கள் இப்போது இருப்பதில்லை தான். ஆனால் அந்த குடும்பத்தினரின் மாண்புகள் என்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே பார் உன் மாமா, அங்கே பார் உன் மாமா பையன் என்று நாம் சொல்லிக் கொடுத்துதான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு காது குத்த வேண்டும் என்றால் தாய் மாமனைத்தான் முதலில் தேடுவார்கள். ஒரு பெண்ணுக்கு பூப்பறி சடங்கு செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் தாய் மாமனை தான் முதலில் தேடுவார்கள். நாம் கூட்டு குடும்பங்களின் மாண்புகளை மறந்திருந்தால் ஏன் இந்த சடங்குகளுக்கெல்லாம் அவர்களை தேடப் போகிறார்கள்? குடும்பங்கள் போற்றப்படுகிறார்கள். உங்களுடைய கருத்து வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை குடும்பங்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கிறது. அத்தை மாமா என்று சொல்லிக் கொடுக்க தெரிந்த உனக்கு அத்தையை வீட்டுக்கு வான்னு அழைக்க தெரியல, மாமாவை வீட்டுக்கு வான்னு அழைக்க தெரியல. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பலரால் புறக்கணிக்கப்பட்டு இருப்பது. அதாவது காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிற நிலைமை இருக்குது. பார்த்தீங்களா? இன்றைக்கு குடும்பங்களில் இருந்து பலரை தூர வைப்பதுதான் இன்றைக்கு குடும்பங்களாக இருக்கிறது. குடும்பங்கள் அவர்களை தன்னோடு சேர்த்து உறவு கொள்ளும் ஒரு உறவாக இருக்கவில்லை. அதுதான் பாப்பா, அதுதான் தங்கை சொல்றேன். இன்றைக்கு குடும்பங்கள் புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கு. குடும்பங்களை எங்கேயுமே ஒற்றுமையா காண முடியல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குடும்ப உறவுகளின் மாண்பு மதிக்கப்படுகிறது. மாண்பு என்று எதை நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த யாரால் அது மதிக்கப்படுகிறது என்பதற்கு விளக்கம் சொல்லலாம். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியிலும் துக்கமான நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதுதான் ஒரு கூட்டு குடும்பத்தின் மாண்பாக நான் பார்க்கிறேன் ஐயா. அப்படி இருக்க எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலும் துன்ப நிகழ்ச்சிகளிலும் இன்று வரை அனைவரும் உறவினர்கள் கலந்து கொண்டுதான் இருக்கின்றனர். சிலரை நாம் ஒதுக்கி வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் நமக்கு தீமை நினைப்பதால் அவர்களை நாம் ஒதுக்கி வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி ஒரு உறவுகள் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. கூட்டு குடும்பம் இருப்பதனால் ஒற்றுமை குலைந்து விட்டதா, இல்லை கூட்டு குடும்பம் என்பது இன்றைய தேவையா? கூட்டு குடும்பம் என்ற ஒன்று இன்றைக்கு கட்டாயமான தேவைங்கம்மா. அதாவது காலம் காலமாக நம்ம குடும்பங்கள், அதாவது ஒரு ஊர் சேர்ந்தாதான் திருவிழாவே, ஆனால் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பங்களில் அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா அங்காளி பங்காளி அண்ணன் தம்பின்னு எல்லாருமே இருந்தால் தான் குடும்பன்றது கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் அது சாத்தியம்னு சொல்கிறேங்க. நன்றி. எனது தலைப்பு, இன்றைய மாணவர்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள். ஆம், நிச்சயமாக. அதில் என்ன ஐயம்? நான் இன்று இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, அது ஒரு அரசியல். பேச்சுரிமை என்பது அரசியலில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இன்று நான் பேசுகிறேன் என்பதே ஒரு மிகப்பெரிய அரசியல் தானே. நான் ஒரு மாணவி தானே. இன்று சமீபத்தில் UGC, அதாவது யுனைடெட் கிராண்ட் கமிஷன், தமிழில் பல்கலைக்கழக பேரவை குழுமம் என்ற ஒரு குழுமம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அந்த துணைவரை தேர்ந்தெடுப்பதில் மாநில அரசு பங்கு பெறக்கூடாது அப்படின்னு ஒரு மாநில சுயாட்சியை பாதிக்கிற மாதிரி ஒரு அரசியல். நாங்க ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி எங்க கல்லூரியில் அதற்காக ஒரு போராட்டம் நடத்தினோம். எப்படி ஒரு மாணவனால் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இந்த போராட்டத்தை நடத்த முடியும்? அன்றெல்லாம் ஓட்டிற்கு காசு வாங்குவார்கள் என்று வீட்டுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தோம். இன்று நாட்டுக்குள் பேசும் அளவிற்கு வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த விழிப்புணர்வு இருக்குதானே. இன்றைய மாணவர்கள் அரசியல் விழிப்புணர்வு
பேசவிருக்கின்றேன். மகாபாரதத்தில் பாரத போரில் அபிமன்யு என்ற ஒருவன் மாணவனாக வயிற்றில் இருந்து அரசியல் பாடம் பெற்றதனால் தான் பாரத போரில் வீரமரணம் அடைந்தான் என்பதை நாம் தமிழ் பாடங்களில் படித்தும் கூட அதை வெறும் காகித பக்கங்களாக நாம் மூடிவிட்டோமே. அதுதான் நான் விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொல்வதற்கான முதல் காரணம். இன்றைக்கு ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று நாம் நினைக்கின்றோமே. ராமனையும் ராவணனையும் கம்பர் ஒரே தட்டில் வைக்கிறார். எப்படி தெரியுமா? ராமனின் ஆட்சியில் கடை கோடியில் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணம் கூட மன்னனின் காதுக்கு போய் விழுமாம். அதே போல ராவணனினுடைய ஆட்சியில் மனநலம் குறைந்தவர் கூட மன நிம்மதியோடு உறங்கிக் கொண்டிருப்பானாம். ஆனால் இப்போது நமக்கு ராமனும் ராவணனும் இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாட்டை அடக்க வேண்டும் என்று போராடிய நீங்கள் பெண்ணை அடக்க கூடாது என்பதற்காக போராடவில்லையே. இதனால் தான் சொல்கிறேன், மாணவர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறவில்லை என்று. அதாவது சகோதரி சொன்னாங்க, மாட்டை அடக்க வேண்டும் என்று போராடிய நீங்கள் பெண்களை அடக்க கூடாது என்று போராடவில்லையே. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம். ஏனென்றால் அப்படி போராடியதால் தான் ஒரு பெண்ணாக நின்று இங்கு உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் பெண்கள் பூட்டிய வீட்டிலிருந்து வெளியே வர பயந்த காலத்தில் பாரதி பேசினான், பெரியார் பேசினார், அண்ணா பேசினார். மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்து 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 இன்று ஒரு பெண்ணாக பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி. நான் இங்கு வந்து பேசுவது பெரிதல்ல, பத்திரமாய் இல்லம் சேர்வதுதான் பெரிதே என் கவலை. அது மட்டுமல்ல, நான் இங்கு அரசியல் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவரின் பெயரை நான் சுட்டிவிட்டாலே இந்த இணையதளமும் இந்த சமூகமும் என்னை அரசின் கீழ், கட்சிக்கு கீழ் என்னை கட்டமைத்து விடுகின்றதே. அதுதான் என்னுடைய கவலை. இதை நான் இன்று இந்த மேடையோடு முடிவடைந்து கொண்டால்தான் நான் என்னுடைய பணிகளை செவ்வனே செய்ய முடியுமே. அதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்களே. இந்த பேச்சை நான் தொடர்ந்து கொண்டால் இந்த சமூகத்தில் எனக்கு பூசப்படுகின்ற சாயம் என்ன? அதனால் நான் எதையும் துணிந்தவளாக எதிர்க்க வேண்டி இருக்கிறதே. நீங்கள் அரசியலில் ஆர்வம் உள்ளவராக வருவதற்கு என்ன காரணம்? அரசியலில் ஆர்வம் உள்ளவராக வருவதற்கு ஒரு இந்திய குடிமகளாக இருப்பதுதான் காரணம். ஏனென்றால் நம் நாட்டில் எவர் வந்தாலும் எதையும் மாற்றிவிட முடியாது என்ற நம்பிக்கை நம் மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் எதையாவது ஒன்று மாற்ற வேண்டும் என்று எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். படிப்பை விட இன்று அரசியல் தான் மிக உயர்ந்த ஒரு உச்சகட்ட பதவி. அதனால் ஒரு அரசியலில் இருந்தால் ஒருவரால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். அதனால் தான் அரசியலில் மாணவர்கள் விழிப்புணர்வு பெறவில்லை என்கிறீர்கள். அது அச்சம் காரணமா அல்லது அரசியல் பற்றி இருக்கக்கூடிய அறியாமை காரணமா? மாணவர்களின் அச்சம்தான் தடுக்கிறது. எங்கே நம்முடைய கல்வி பறிபோய் விடுமோ, நம் குடும்பத்தில் கை வைத்து விடுவார்களோ என்ற பெரிதான அச்சம்தான் மாணவர்களில் அரசியல் ஈடுபாட்டில் இருந்து விலக்குகிறது. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, புதிய அரசியல் கட்சிகள் தோன்றுவது தன்னலம் நோக்கமே. ஆம், தன்னலம் நோக்கம்தான் என்று நான் கூறுவேன். ஒரு விவசாயியினுடைய மகளாக நான் அரசியல் கட்சிகளை உருவாக்கி அங்கு தலைவராக இருந்தால் நான் தன்னல நோக்கத்தோடு தான் செயல்படுவேன். ஏனென்றால் நீங்கள் பொது சுதந்திரம், பொதுநலம், பொதுநலம் என்று கூறி விவசாயிகளை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதைதான் நான் ஆணித்தரமாக சொல்வேன். அது மட்டுமல்ல, இன்று என்னுடைய ஊரில் இன்று நீங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். 10 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி, 165 ஏக்கர் விவசாய நிலத்தை அழித்து தொழிற்சாலை கட்ட போறோம். ஏனென்றால் நாங்கள் தொழில்நுட்ப மக்களுக்கு பொருட்களை தரப்போகிறோமா? அப்படி என்றால் நீ 1000 பேர்களை காப்பதற்காக இங்கு இருக்கின்ற ஏழையை விடுவியானின்? அப்படி என்றால் தன்னலம் நோக்கோடு தான் நான் செயல்பட என்று கூறுகின்றேன்.
ஒருவேளை சோற்றிற்காக, அந்த சோற்றிற்காக விவசாயி செய்கின்றதற்கு தண்ணீர் வெறும் 4 மணி நேரத்தை தருகிறீர்கள். அதுவும் 12 மணியிலிருந்து 1 மணிக்கு. நாளும் என் தந்தையும் இரவு 12 மணிக்கு தண்ணீர் கட்டுகின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் நான் ஏன் பொதுநல நோக்கோடு செயல்பட வேண்டும் என்ற கேள்வி நான் வைக்கின்றேன். புதிய அரசியல் கட்சிகள் தோன்றுவது பொதுநல நோக்கமே. ஆம், இன்றைய அரசியல் தலைவர்கள் அனைவரும் தன் சுயநலத்தையே பார்க்கிறார்கள். அதனால்தான் இன்றைய புதியதாக அரசியல் கட்சிக்கு வரும் நபர்களெல்லாம் பொதுநல நோக்கத்திற்காக வருகிறார்கள். எப்படி என்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடிக்கும் தண்ணீரில் மலத்தை கலந்தார்கள். யாராவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த விஷயத்தை இப்பொழுது விசாரணை செய்து தீர்ப்பு கொடுக்கிறார்கள். ஏன் அதை அன்றைக்கே கொடுத்திருக்க முடியாதா? இதை போன்ற பொதுநலத்திற்காகத்தான் இன்றைய அரசியல் தலைவர்கள் இங்கே அரசியலில் நுழைகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சகோதரி அழகாக சொல்லியிருந்தார், விளைநிலங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று. ஆம், ஒரு அரசியல் தலைவரின் சுயநலத்திற்காகத்தான் பரந்தூரிலே 1125 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டு விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த விமான நிலையத்தை எதிர்த்து அந்த விமான நிலையம் அமைக்க இருந்த அந்த இடத்தை மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுநலத்திற்காகவே வருகிறார்கள். 1000 குடும்பம் இருக்குன்னா அதுல 10 குடும்பத்தை அழித்து விட்டு நீங்க எப்படி பொதுநலத்தோடு செயல்பட முடியும் என்கின்ற கேள்வியை நான் வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, உழவன், அதாவது கலாச்சாரங்களை எடுத்தால் உழவன் தான் முதலில் இருக்கின்றான். ஆனால் அந்த உழவனை கடைசியில் நின்றுவிட்டதே உங்களுடைய அரசியல் பொதுநல சிந்தனைகள். இன்று நாங்கள் பொதுநலத்தோடு செயல்படுகின்றோம், பொதுநலத்தோடு செயல்படுகிறோம் என்று கூறி கூறி பொதுநலம் என்கின்ற சொல்லையே மாற்றி தன்னலமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய விவசாயிகளின் நிலைமையை பார்க்காமல் இருப்பதே தன்னலமிக்க அரசியல் தலைவர் தான். அவர்களின் நிலைமையை பார்ப்பதற்கு தான், பொதுநலமாக கருதுவதற்கு தான் இன்றைய புதிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அரசியல் கட்சிக்கு வருகிறார் என்று என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். தன்னலம் என்பது தன்னுரிமையை காப்பதற்காக எடுத்த ஒரு நலமாக விவசாயத்தை கொண்டு வர்றீங்க. அதில் ஒரு பொது நலம் இருக்கிறதுங்கிறதையும் உங்களை அறியாமலே சொல்லியிருக்கீங்களே, அந்த கருத்துக்கு உடன்படுறீங்களா? பொதுநலம் இருக்கு ஐயா, ஆனால் நீங்கள் விவசாயத்தை அழிக்கின்ற பொழுது எப்படி அது பொதுநலமாக மாறும்? விவசாயம் இருந்தால் தானே அதன் அடுத்த கட்டம் பொதுநலம் என்று கூறுகிறீர்கள். அங்கே விவசாயமே இல்லாத போது அது எப்படி பொதுநலமாக மாறும் என்கின்ற கேள்வியை நான் வைக்கின்றேன். கட்சி என்றாலே அது பொதுநலம்தான். நீங்கள் பொதுநலம் என்று எந்தெந்த விஷயங்களை நீங்கள் இங்கே மேற்கோள் காட்டி சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கு என்னென்ன பொதுநலமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன? நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவையும் சொல்லாமல் என்னென்ன பொதுநலமான விஷயங்கள்ங்கிறத மட்டும் ஒரு 2 விஷயங்களை சொல்லுங்கள். பொதுநலம் என்று சொன்னால் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றது தான் நம்முடைய பொதுநலம். அது அந்த அரசியல் கட்சிகள் அவர்களுக்கான தேவைக்காகவும் ஒட்டுமொத்த நாட்டிற்காகவும் அவர் பார்க்கிறார். ஆனால் இங்கு நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அதனால்தான் அவர் பொதுநலத்திற்காகத்தான் இன்றைய அரசியல் தலைவர்கள் போராடுகிறார்கள். சிறப்பு. நன்றி. சுற்றுப்புற சூழலை முறையாக பாதுகாக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாம் இன்றைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடசாலையில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுபோல நாம் இந்த உலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாக நம்ம இந்த சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலுமே மரம் வளர்க்க வேண்டும் என்பதை ஒரு கட்டாயமாக மாற்றிவிட்டார். என்னுடைய கல்லூரியில் மொத்தமாக சுற்றிலும் எத்தனையோ செடிகள் வைத்திருக்கிறார்கள். அதை சுத்தம் செய்து தூர்வாகி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இன்று சொல்வார்கள் சுற்றுப்புறலை எப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்றால், இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு குட்டையோ ஏதாவது திறந்துருச்சுன்னா அதில் ஈ மொச்சி அதுலேருந்து நிறைய நோய்கள் வெளிப்பட வேண்டும் என்று தெரிந்து அதை பார்த்து அப்படியே செல்லாமல் அதை மூடிவிட்டு செல்கிறார்கள் எத்தனையோ போர். இதிலிருந்து தெரியவில்லையா சுற்றுச்சூழலை நாங்கள் முதலாக பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்று? சுற்றுப்புற சூழலை முறையாக பாதுகாக்கவில்லை. ஆம், முறையாக பாதுகாக்கவில்லை தான். 200 மில்லியன் உயிரினங்களுக்கு பொது உடைமையாக இருக்கும் இந்த பூமியை மனிதன் என்ற ஒற்றை உயிரினம் சர்வாதிகாரம் செய்வது எந்த விதத்தில் நியாயம்? எனது வார்த்தைகளை விட்டுவிடுங்கள். அந்த அப்பாவி உயிர்களின் ஓலங்கள் உங்கள் காதில் விடவில்லையா? உணவிற்காக உயிரினங்கள் மீது கை வைப்பவர்களை கூட நான் விட்டு விடுகிறேன். ஆனால்
காலில் போடுகின்ற செருப்பில் இருந்து சத்துக்காக உண்கின்ற மாத்திரை வரையில் ஏதோ ஒரு உயிரினத்தின் உடற்கூரை சார்ந்திருக்கிறோமே, இது யார் கொடுத்த உரிமை? அந்த அப்பாவி உயிர்களின் ஓலங்கள் உங்கள் காதில் விழவில்லையா? ரயில் தண்டவாளத்தில் மாண்டு கிடக்கும் யானையின் இரத்த துளிகள் சொல்லவில்லையா? நீங்கள் வாழுங்கள், எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்று. காடுகளை துறந்துவிட்டு வீதியிலே திரிந்து நெகிழியை உண்டு இறந்த மான்களின் கண்ணீர் சொல்லவில்லையா? நீங்கள் வாழுங்கள், எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்று. ஆடு மாடு கூட்டம் எல்லாம் ஆகாரத்தை இழந்து போச்சு. கூடு கட்ட இடம் தேடிய பாதி பறவை இறந்து போச்சு. உனக்கு மூச்சு தரும் மரத்தின் விதியை ஏண்டா முடித்து விட்டாய்? ஒட்டுமொத்த ஓசோனும் ஓட்டையாவதை நீ அறியவில்லையா? விஞ்ஞான வளர்ச்சிக்கு இஞ்ஞானம் புரியவில்லையா? மூச்சு விடும் காற்று கூட விலைக்கு வாங்கும் நாள் வரும். மூச்சு விடும் காற்று கூட விலைக்கு வாங்கும் நாள் வரும். என் மனிதா, அன்றுதானே உனக்கெல்லாம் புத்தி வரும். தோழி சொன்னாங்க பறவைகள்லாம் இங்கு அழிந்து வந்து கொண்டிருக்கிறது என்று. நான் என் தம்பியிடம் கேட்டேன். ஒரு நாள் ஒரு மாலை பொழுதில் மழை பெய்து கொண்டிருந்தது. என் தம்பி உடனே மாடிக்கு ஓடி சென்றான். ஏனடா இந்த மழையில் ஓடி செல்கிறான் என்று நான் கேட்டபோது அதற்கு அவன் சொன்னான், மழையில் நிறைய குருவிகள் வாடி இருக்கும், அதற்கு நான் ஒரு போர்வையாக போத்திவிட்டு வந்து விடுகிறேன் என்று ஒரு கூட்டை செய்துவிட்டு வந்திருக்கிறான். அவனுடைய வயது 5 வயது. இப்படி 5 வயது குழந்தைக்கு கூட சுற்றுச்சூழலையும் அந்த பறவைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் ஆரம்பித்து விட்டது என்ற கருத்தை நான் இங்கு முன்வைக்கிறேன். தோழி அவர்கள் சொன்னார்கள், என் வீட்டில் இருக்கும் 5 வயது சிறுவன் பறவைக்கு உணவளித்தான் என்று. நாம் இங்கு பெரும்பான்மையை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 வயது சிறுவன் பறவைக்கு உணவு அளித்தான் என்றால் இந்த உலகத்தில் எத்துணை பேர் பறவைகளுக்கு உணவு அளித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? பறவைகளை அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். செல்போன் டவரால் உணவை அளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த மன்றத்திலே முன்வைக்கிறேன். மேலும் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கிறோம் என்றோம், கிடையாது, பாதுகாக்கவில்லை. நீரின்றி அமையாத உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவரே சொன்னாலும், தாயை பழித்தாலும் தண்ணீரை படிக்காதே என்று சான்றோர் பெருமக்கள் சொன்னாலும், மானிடர்களாகிய நாம் மாறுவதே கிடையாது. மானிடர்களே, தண்ணீரின் மன குமுறலை கேட்டாவது மனம் திருந்துங்கள். உங்கள் கல்லூரியில், உங்கள் வீட்டில், உங்கள் சூழலில் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கிறோம். இது மற்றவர்களுக்கு இந்த உணர்வு இருக்கா? விழிப்புணர்வு வந்த அளவிற்கு பாதுகாக்கிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. முறை செய்து பாதுகாப்பு என்பது இன்றைக்கு வளர்ந்து வருகிறது என்றுதான் நான் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் தோழி சொல்வதை போல இந்த சுற்றுச்சூழலை அழிக்கும் பேர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதை நினைத்து அலைப்பாடி அதை பாதுகாக்கும் நிலையிலும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன். இன்றைக்கு சமூகத்தில் நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்றார்கள், நெகிழியை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு தண்ணீர் மாசுபட்டு விட்டதெல்லாம் சொன்னீர்கள். அப்படி இருக்கும் சூழலில் நீங்கள் குப்பைகளை, சாதாரண குப்பையை போடும்போது மக்கும் குப்பை, மக்கா குப்பை என்று பிரித்து போட வேண்டும் இல்லையா? நீங்கள் எதை மக்கும் குப்பை என்றும் எதை மக்கா குப்பை என்றும் நீங்கள் பிரித்து வைப்பீர்கள்? நெகிழிகளை மக்கா குப்பை என்றும், காகித பைகளை, குப்பைகளை, தாவர உரங்களை மக்கும் குப்பை என்றும் பிரித்து போடுவேன் அம்மா. சிறப்பு. வாசிக்கும் திறன் இளைஞர்களிடையே வளர்ந்துள்ளது. ஆம், வாசிக்கும் திறன் இளைஞர்களிடையே வளர்ந்துள்ளது. இதனை நான் எண்ணிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். இந்த தலைப்பை என்னால் இன்று வாசிக்க முடிந்தது என்றால் இது என்னிடமிருந்து வளர்கின்றது. ஆம், வாசிக்கும் திறன் இளைஞர்களிடையே தான் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் காலையில் வந்தவுடன் இத்தனை போட்டியாளர்கள் வருவார்கள் என்று நினைக்கவில்லை. ஒருவராக வந்தார். அடடா, தமிழ் மீது இத்தனை பேருக்கு இவ்வளவு பற்றா என்று நினைத்து வியந்தேன். அப்படியேதான் வாசிக்கும் திறன் இன்று இளைஞர்களிடையே வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஆம், இப்பொழுது இருக்கும் அத்துணை பேச்சாளர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு சிலர் தான் முதியவர்கள் இருக்கின்றார்கள். மற்ற அனைவருமே இளைஞர்கள் தான் என்பதை உங்களால் கூட மறுத்து பேச முடியாத உண்மை. வாசிக்கும் திறன் இளைஞர்களிடையே வரவில்லை. ஆம், வரவே இல்லை. புத்தகத்தை வாசிக்க கொடுத்தால் மழை என்ற வார்த்தையை என் பக்கத்து வீட்டு தம்பி மழை என்று வாசிக்கிறான். ஏண்டா, மழைக்கும் மழைக்குமாடா உனக்கு வித்தியாசம் தெரியல? மழை பொழிந்து நமக்கு விவசாயம் காக்குதடா, மழையை ஏண்டா மழைன்னு சொல்றேன்னு, எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். வாசிக்கும் திறன் இளைஞர்களிடையே இப்பொழுது கண்டிப்பாக வருவதே இல்லை.
அவர்கள் ஆங்கிலத்தையே விரும்பி படிப்பதால் தமிழை படிக்க விரும்ப மாட்டேங்கிறார்கள். இப்பொழுது கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்தேன். எனக்கு தமிழ் பேச தெரியும், ஆனால் படிக்க வராது. அதை நீங்கள் எப்படி வெளியில் சொல்வீர்கள் என்று கேட்டால் நான் அதை பெருமையாக சொல்வேன். எனக்கு தமிழ் தெரியும், ஆனால் படிக்க தெரியாது, அப்படி என்று சொல்வேன் என்று பெருமையாக கூறுகின்றனர். இதனை முன்வைத்தே சொல்கிறேன், இப்பொழுதைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தமிழை படித்து வளரவே இல்லை என்று. சகோதரி மிக அழகாக சொன்னது போல், ஒரு மழலைக்கு படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அது மழலை. கேள்வி இளைஞர்களுக்கு வாசிப்பு திறன் அதிகமாகி இருக்கின்றதா என்பதுதான். நீங்கள் ஒரு இளைஞராக இருந்ததால் தானே உங்கள் தலைப்பை மிக சிறப்பாக வாசித்தீர்கள். அப்படி பார்க்கையில் இன்று இளைஞர்களிடம் தானே வாசிப்பு திறன் அதிகமாக உள்ளது. நீங்கள் ஒரு மாணவியாக இருந்து எந்த மாதிரியான புத்தகத்தை விரும்பி வாசிக்கிறீர்கள்? நான் வாசித்த புத்தகங்கள், எனது சிறு வயதிலிருந்து நான் கதை புத்தகங்களை வாசித்து கொண்டு வருகின்றேன். தற்பொழுதாக நான் படிப்பின் மீது கவனம் செலுத்துவதால் என்னால் புத்தகம் வாசிக்க நேரம் இல்லாததால் ஒரு சில புத்தகத்தை மட்டும், பாட புத்தகத்தை மட்டும் வாசித்து கொண்டு வருகின்றேன். புத்தகத்தை வாசிக்கிறதிலிருந்து ஊடகங்களின் மூலமாக வாசிக்கிற கலை வளர்ந்துருக்குல்ல, அதில் இளைஞர்கள் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கவே மாட்டேன் ஐயா. ஊடகங்கள் மட்டும்தான், நீங்க புத்தகங்கள் வாசிக்கப்படுவதில்லை. நான் நூலகத்திற்கு சென்று புத்தகம் எடுப்பேன், தினமும் புத்தகம் எடுப்பேன். புத்தகம் எடுக்க போனால் ஒரு புத்தகத்தை எடுத்தால் தட்டி தூசி என் தலையில் கொட்டுகிறது. அந்த அளவிற்கு புத்தகம் எடுக்காமல் அப்படியே இருக்கிறது. என் நண்பர்களிடம் கேட்கிறேன், என்னோடு தானே நிற்கிறீர்கள், ஒரு 20 ரூபாய் கட்டி அந்த புத்தகத்தை எடுத்து 2 படிங்களேன் என்றேன். போடி, நான் வீட்டில் போய் தொலைபேசி பயன்படுத்திக் கொள்வேன், எனக்கு அதில் தான் அழகாக உள்ளது, அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி உள்ளது என்று என்னை தட்டி பேசுகிறார்கள். ஆகவே சமூக ஊடகங்களால் தான் இன்று நாம் படிப்பதையும் வாசிப்பதையும் நிறுத்திவிட்டேன் என்று நாம் கூறுகிறேன் ஐயா. நன்றி. திரைப்படங்களால் பெரிதும் விளைவது நன்மையே. இதனை நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், நாம் எல்லாம் படித்து வருகிறோம், பட்டதாரிகளாக பணிபுரிந்து வருகிறோம். அதனால் நமக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தெரிய வருகிறது. ஆனால் நம்முடைய முந்தைய சமுதாயத்தை பற்றி சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தாய் தந்தை, அதையும் தாண்டி பாட்டி தாத்தாக்கள், அவர்களை பற்றி சற்று சிந்தித்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இது நல்லது, இது மூட நம்பிக்கை, இதனை நாம் பின்பற்றக்கூடாது, இதுதான் சரியான வழி என்ற சிந்தனையை ஊட்டியது பெரும்பான்மையாக திரைப்படங்கள் தான் என்று கூறினால் அது நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மை. பல்வேறு திரைப்படங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏன், சமீபத்தில் வெளிவந்த விடுதலை என்ற திரைப்படத்தின் மூலமாக கூட பல்வேறு வகையான சமூக நீதி சிந்தனைகளை அவர்கள் இந்த சமுதாயத்திலே புகுத்தி இருக்கிறார்கள் என்று கூறினால் அது நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மைதான். இப்படி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும், யார் ஒருவராக இருந்தாலும், பட்டி தொட்டியில் கடைகூடியில் மக்களுக்காக உழைத்த ஒருவனினுடைய வரலாறை வெளிக்கொணர வேண்டும் என்றால் அதற்கு இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி திரைப்படங்களே. ஆகையால் அந்த திரைப்படங்களால் பெரிதும் விளைவது நிச்சயமாக நன்மையே என்று கூறுகிறேன். திரைப்படங்களால் எவ்வாறு நன்மை விளைய முடியும்? அந்த காலத்தில் எல்லாம் கவிஞர்களும் சரி, நம்முடைய முன்னாள் புலவர்களும் சரி, ஒரு வர்ணிக்க வேண்டும் என்றால் எவ்வாறெல்லாம் வர்ணிப்பார்கள்? நிலவே, அழகே, அமுதே, அன்பே, உயிரே, ஆருயிரே, பேரன்பே என்றெல்லாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்க்க வேண்டுமே, வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சாம். இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று ஒன்றும் தெரியவில்லையே. ஓலக்கொட்டாயா, தவளக்கொட்டாயா என்றெல்லாம் வர்ணிப்பா. இதையெல்லாம் திரைப்படத்தை பார்த்து கற்றுக்கொண்டு விட்டு இப்பொழுது வசைப்பாடி வருவது அவர்களுக்கெல்லாம் வர்ணிப்பாக தெரிகிறது. இது திரைப்படத்தால் வளர்ந்த நன்மையா? அந்த காலத்தில் எல்லாம் ஒரு குழந்தையிடம் சென்று கேட்டால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றெல்லாம் தான் கூறும். அவ்வாறு ஆதிபகவன் முதற்று உலகு என்று கற்றுக் கொடுத்தது திருக்குறள். அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கற்றுக் கொடுத்தது தமிழ்மொழி. ஆனால் இப்பொழுது அப்படியா கூறுகின்றனர்? அழகே நீ எங்கிருக்கிறாய் எடுத்தோடனே முதல்ல 3 வயசு குழந்தை கூட அந்த மாதிரி தான் பாடுது. இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியலையே. திரையரங்குகளின் வெளியில் சென்று பார்த்தால் நாளை எக்ஸாமை வைத்துக் கொண்டு இன்று ஆட்டம் போடும் எங்கள் கேங் என்று போட்டு வீடியோ போட்டிருப்பார்கள். இது எந்த வகையில் நியாயம்? காணொளி போடுவதற்காகவே திரையரங்குக்கு செல்லும் இந்த கூட்டங்களை எல்லாம் நன்மை என்று கூறினால் அது எவ்வகையில் நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. தோழி அருமையாக கூறினார்கள், திரைப்படங்களால் பெரிதும் விளைவது தீமையே என்று.
அவர்கள் திரைப்படங்களை எல்லாம் இவ்வளவு உன்னிப்பாக பார்க்கவில்லை என்றால் இன்று அவரால் பேசி இருக்கவே முடியாது. எப்படி அவர் புத்தகங்களை நன்றாக வாசித்ததனால் நன்றாக பேசினாரோ அப்படி திரைப்படங்களை உன்னிப்பாக கவனித்ததனால்தான் இன்று நான் இத்துணை அளவு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அது மட்டுமா, அவர் கூறினார், திரைப்படங்களை பார்த்து கொண்டிருப்பதனால் வீட்டில் பெண்களால் சமைக்க முடியவில்லை, ஆண்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது என்று. இங்கே மாற்றத்தினை கொண்டு வர வேண்டியது திரைப்படங்களில் அல்ல, நம்மிடையே தான் நம் மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். அவர் ஏதோ பொழுதுபோக்குக்காக திரைப்படங்களை இரவு நேரங்களில் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் சற்று பொறுத்து கொண்டு கணவன் ஒருவேளை உணவினை சமைத்தால் அடுத்த நாள் அதற்கு மாற்றாக மனைவி சமைக்க முன்வருவாள் தானே? அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திரைப்படங்கள் தான் என்று நீங்கள் கூறுவது நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சகோதரி அருமையாக கூறினார்கள், புரிதல் இருந்தால் இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஏற்படாது என்று. உண்மைதான், புரிதல் இருக்க வேண்டும் தான். அது எவ்விடத்தில் என்று கிடையாதா? காலையில் செல்லும் போது கணவரே வாங்கி கொண்டு கொடுப்பார், இந்த திரைப்படத்தை வந்து பாரு, நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன், இது நன்றாக இருக்கும் என்று. ஆனால் அந்த திரைப்படத்தையே மறுபடியும் 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 9 தடவைக்கு மேல் அவர் பார்த்து கொண்டே இருந்தால் பாவம் அவர் என்ன செய்வார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த திரைப்படத்தை நான் பார்த்ததால் இவ்வளவு அருமையாக பேசுகிறேனாம் தோழி சொன்னார்கள். திரைப்படத்தை நான் பார்த்தேன் என்று வேணாலும் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதற்கு நான் பட்ட பாடும் நான் வாங்கிய திட்டம் எனக்கு தானே தெரியும். விழிப்புணர்வை தந்திருக்கக்கூடிய நிலையில் திரைப்படங்கள் அதிகரித்து வந்திருக்கின்றன. ஒரு மனித உரிமையை மற்ற விஷயங்களை பேசுவதற்கான களங்களையும் அது உருவாக்கி இருக்கின்றன. ஒட்டு மொத்தமாக எப்படி துணிஞ்சு தீமையேன்னு முடிவெடுக்க முடியுது? நான் நன்மையை பார்த்து கற்றுக்கொள்ள, நன்மையை பார்த்தால் இளைய சமுதாயம் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். பெரும்பாலும் பரவுவது தீமைதான். இப்பொழுது ஒரு வெள்ளை நிற தாளில் ஒரு சின்ன புள்ளியை வைத்து பாருங்கள், முதலில் கண்ணுக்கு தெரிவது எது? புள்ளியா இல்ல வெள்ளைத்தாளா? புள்ளிதானே தெரியும். அப்படித்தான் திரைப்படம். திரையரங்குகளை தேடி சென்ற காலம் போய் திரைகளே நம்முடைய இல்லத்தை தேடி வருகிற இன்றைய காலகட்டத்தில் எப்படி திரைப்படங்கள் இந்த சமூகத்தில் நன்மையை மட்டுமே விளைச்சலாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லுகிறீர்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த ஜெய் பீம் திரைப்படம் பற்றி நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே பலரும் திரையரங்குகளுக்கு சென்று அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு அச்சமாக இருந்த சூழல் அது. ஆனால் அந்த திரைப்படத்திலே சமூக சீர்திருத்தத்தை குறித்த ஒரு முக்கியமான விஷயம் பரப்பப்பட்டிருக்கிறது என்று அறிந்தவர்கள் எப்படியாவது அந்த திரைப்படத்தை பார்த்து அதில் என்ன நல்ல விஷயம் கூறியிருக்கிறார்கள் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மையாக, ஏன் இங்கிருக்கும் பலரும் கூட இன்று அந்த ஜெய் பீம் படத்தை அவ்வளவு முயற்சி செய்து பார்த்து அதில் இருந்த நல்ல விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மகிழ்ச்சி. பாராட்டுகள். இன்றைய தலைமுறை தமிழை நேசிக்கிறது. ஆம், இன்றைய தலைமுறை தமிழை நேசிப்பதால் தான் இன்று நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இங்கே தமிழை அனைவரும் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் ஆங்கிலம் படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், இத்தாலி படிக்கலாம், ஆனால் அனைத்தையும் தமிழ் வழியாகத்தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நியூட்டனின் 3ஆம் விதி ஆங்கிலத்தில் நியூட்டன் கூறியிருப்பார், எவரி ரியாக்ஷன் ஹேஸ் எ ஈக்குவல் ஆன்டி ரியாக்ஷன். ஆனால் அதனை நாம் ஆங்கிலத்தில் கூறும்போது புரியுமா? புரியாது. நம்முடைய நண்பன் நமக்கு தமிழில் அழகாக கூறுவார், ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அவர் ஆங்கில வழி கல்வியில் படிக்கலாம், அவர் ஆங்கிலத்தையே முதன்மையாக நம்பி இருக்கலாம், ஆனால் அவர் தமிழை நேசித்தால், தமிழை அறிந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கருத்து அவருக்கு புரிய வரும் என்பதுதான் உண்மை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைமுறைகள் தமிழை நேசிக்கவில்லை. எவ்வளவு ஒரு உண்மையான வரி தெரியுமா இது? சகோதரர் கூறினார், நியூட்டனின் விதி என்று தமிழில் கூறிவிட்டு ஆங்கிலத்திலே அந்த விதியை முதலில் உச்சரித்தார். அதன் பிறகு சுதாரித்துதான் அதை தமிழில் மொழிபெயர்த்தார். இது இங்கு அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. நான் கேட்கின்றேன், இங்கு வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களும் தமிழ் மொழியில் பேசுவதற்காகவா வந்துள்ளீர்கள்? 1 லட்சம் ரூபாய் என்ற பணத்தினை பார்த்துதானே பேச வந்திருக்கிறீர்கள். அப்படி தமிழை இன்றைய தலைமுறை நேசிக்கிறது என்றால் முற்றிலும் அது உண்மை அல்ல. காரணம் என்னவென்று தெரியுமா? ஊடகங்களில் எல்லாம் செய்திகளை தேடுவதற்காக நாம் டைப் செய்கிறோமே, அதில் ஆங்கில வார்த்தைகள் தமிழில் மொழிபெயர்க்கப்படுகின்றனவாம். எதற்கு அப்படி? தமிழிலே
தைரியமாக கூறுங்கள் பார்ப்போம். அது எவராலும் முடியாது. காரணம் என்னவென்றால் பாடங்கள் அப்படி தீட்டப்பட்டிருக்கின்றனர். தமிழ் மொழி என்றாலே கடினம், தமிழ் மொழியில் படித்தால் அவமானம் என்று இன்றைய தலைமுறையினருக்கு நெஞ்சில் புகுத்து விட்டார்கள். தமிழ் கடினம் என்றோ சவாலானது என்றோ எந்த இடத்திலும் நாம் கூறவில்லை. நான் நியூட்டனின் விதியை ஆங்கிலத்தில் கூறும்போது எனக்கு புரியவில்லை. ஆனால் என்னுடைய தாய்மொழியில் கூறும்போது, தாய்மொழியில் என்னுடைய நண்பன் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு தெளிவாக புரிகிறது. அப்படி இருக்கும்போது நான் எதற்காக ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும்? நான் கூறுகிறேன், நான் ஆங்கிலத்தில் படிப்பேன், ஹிந்தியில் படிப்பேன், ஆனால் என்னுடைய தாய்மொழியில் வழியாகத்தான் உன் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வேன் என்பதுதான் இங்கே உண்மை. இங்கே ஆங்கிலம் என்பது கண்டிப்பாக தேவை என்று தோழி கூறுகிறார். அப்படி ஆனால் தமிழை எப்படி நேசிப்பார்கள்? அதனால் தான் கூறுகிறேன், இங்கே தமிழை படித்தால்தான் இங்கே வேலை கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழி என்பதனை உணர்ந்து படியுங்கள். தமிழை பேசினால் வீரம், தமிழன் என்று கூறினால் வீரம் என்கிறீர்களே. அமெரிக்காவிற்கோ பிரிட்டனுக்கோ செல்லும் பொழுது நான் இந்தியன் என்று தான் கூறுகிறீர்களே தவிர நான் ஒரு தமிழன் என்று எந்த இடத்திலும் நீங்கள் கூறவில்லையே. அப்பொழுது நீங்கள் தமிழை நேசிக்கிறீர்களா? தமிழை நேசிப்பது என்பது தன் வீரத்தை வரவைப்பதற்காக மெருகேற்றிக் கொள்ளும் ஒரு வார்த்தை அல்ல தமிழ். தமிழ் என்பது நீங்கள் பிறந்தது தொட்டு இறந்தது வரை உங்கள் உயிருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உடலும் உயிரும் சேர்ந்த ஒரு உலகம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் பெயரோ மம்மி, அவள் நாயின் பெயரோ ஜிம்மி, தமிழ் இப்படி தொலைந்ததை எண்ணி அழுகிறேன் விம்மி விம்மி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலில் காதலை வெறும் காதலிக்கு வெளிப்படுத்துவதாக தமிழ் கவிதைகளின் மூலமாக வெளிப்படுத்துவதற்குத்தான் நீங்கள் தமிழை நேசிக்கிறீர்களா? அந்த தோழி கேட்டதை போல நீங்கள் உங்களுடைய நேசிப்பை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய நேசிப்பை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்றால், எனக்கு எந்த விதமான உணர்ச்சி ஏற்பட்டாலும் நான் அழும்போது அம்மா என்று கூறிதான் அழுவேனே தவிர மம்மி என்று கூறி அழமாட்டேன். அதே போல எனக்கு வலிக்கிறது என்றாலும் என்னுடைய அப்பாவைத்தான் கூப்பிடுவேனே தவிர டேடி என்று கூப்பிட மாட்டேன். ஆக என்னுடைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக என்னுடைய தாய் தமிழ் மொழி இருக்கிறது என்பதை நான் கூறுகிறேன். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசுக்கு மட்டுமே வந்தீர்களா? உண்மையில் தமிழை நேசித்துத்தான் மேடைக்கு வந்தீர்களா? ஏனெனில் இங்கு பேசுகிறவர்கள் பரிசுக்கு அப்பாலும் தமிழை நேசிக்கிறவர்களாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி அடையாளம் காட்டியிருக்கிறது. எனவே பரிசு மட்டும் குறிக்கோள் என்று எவ்வளோ ஆணித்தரமாக நீங்கள் சொல்ல முடிகிறது? உண்மையா? ஆமாம் ஐயா, பரிசு மட்டும்தான் குறிக்கோள் என்று நான் கூறியதற்கு காரணம், இங்கு வந்திருந்த பலர் தமிழை அழகாக பேசினார்கள். ஆனால் அதில் உள்ள வார்த்தைகளை அவர்களால் கூற முடியாமல் தடுமாறியதை நான் இங்கு பார்த்தேன். இங்கு நான் கூறுகிறேன், நான் தமிழ் வளர்ச்சித்துறை என்ற இடத்தில் நிறைய பேச்சு போட்டிகள் பேசி இருக்கிறேன். எனக்கு பரிசு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அல்ல, என் தமிழை என் உயிர் இருக்கும் வரை நான் மறக்க கூடாது, எந்த இளைஞர்களுமே அதை மறுக்க கூடாது என்பதற்காக, தமிழை பற்றி பேசுவதற்காக மட்டும், என் தமிழின் வளத்தை இந்த தொலைக்காட்சியின் மூலம் உலகெங்கும் தெரிவிப்பதற்காக மட்டும்தான் ஐயா பேச வந்தேன். என்னுடைய தலைப்பு செயற்கை நுண்ணறிவு வரமே. ஆம், அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி என்று அவ்வை கூறினாலே அதுவே செயற்கை நுண்ணறிவின் தொடக்கம் என்று நான் கருதுகிறேன். ஆம், இப்படித்தான் பல செயல்கள் எல்லாம் எனக்கு சிந்தனைகளை செழுமையாக காட்டுகிறது. அறிவியல் ஆராய்ச்சி எந்த அளவுக்கு வந்துவிட்டது என்றால், மனிதனே இல்லாமல் மனிதனின் ஈடுக்கு ஒப்பாக ஒரு இடத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு இன்று வேலை செய்கிறது. அதே வேளையில் மனிதர்களால் செய்ய முடியாத பலவற்றை, மனிதர்களால் செல்ல முடியாத பல இடங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு செயல்பட்டு நம் வேலையை சுலபமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கல்லூரிகளில் பெரும்பாலும் விரும்பி படிக்கப்படுகின்ற ஒரு துறைகளில் ஒன்றாக செயற்கை நுண்ணறிவு என்கிற துறை இருக்கின்றது. ஆம், இது வரமே என்று நான் கூறுவதற்கு காரணம் என்னவென்று கூறினால், நம் மனித இனம் ஒரு சோம்பேறியான இனம். நாம் எப்படியெல்லாம் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த விடயத்தை எல்லாம் எப்படி நாம் சுலபமாக செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் முதலில் நினைக்கிறோம். ஒரு கடினமான வேலையை உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் முதலில் அதை செய்வீர்களா? இல்லைதானே.
ஆம், செயற்கை நுண்ணறிவு உங்களின் செயல்களை சுலபமாக செய்ய உங்களுக்கு உதவுகிறது என்றால் அது வரம் தானே. அதனை எப்படி சாபம் என்று கூற முடியும்? ஏன் செயற்கை நுண்ணறிவு என்பது சாபம் என்று கூறுகிறேன் என்றால், என்னதான் உயிருடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பிறகு அவர்கள் நம் அருகே இருப்பது போல், நம்மிடம் உரையாடுவது போல் செயற்கை நுண்ணறிவால் மகிழ்ச்சி அடைகிறோமோ, அதைவிட நாம் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், அந்த மனிதர்கள் நம்மை விட்டு அகன்று விட்டார்கள் என்ற கவலையை போக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைய உலகத்தில் சமூக ஊடகங்களிலே இல்லாதவற்றை, தவறானவற்றை எப்படியெல்லாம் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவையும் ஒரு விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே செயற்கை நுண்ணறிவு என்பது சாபமே. அது மட்டுமா, ஏற்கனவே மனிதர்கள் பல வேலைகளை செய்வதற்கு சோம்பேறியாக இருக்கிறோம். ஏன் சோம்பேறியாகிவிட்டோம்? அனைத்தையுமே செயற்கை நுண்ணறிவின் மூலமாக நம்முடைய அலைபேசியிலேயே அனைத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதனால் வேலை வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகத்தான் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆட்களுக்கு அந்த இடத்தில் பயனில்லை என்றால் அந்த அலைபேசியின் வாயிலாக பயன்படுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்கு எப்படி அது வரம் என்று நாம் கூற முடியும்? செயற்கை நுண்ணறிவு சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது என்று கூறினீர்கள். ஆனால் உங்களுக்கு தவறான ஒரு அலைபேசி எண்ணிலிருந்து தொடர்பு கொண்டால் ஏர்டெல் ஸ்பாம் பாக் என்று ஒரே நிமிடத்தில் அவர்கள் உங்களை எச்சரித்து விடுகிறார்களே, அது வரம்தானே? மனிதர்களின் வேலையை நீங்கள் களவாடி விடுகிறீர்கள். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களின் வேலையை ஈடு செய்ய முடியாத ஒரு துறை என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். செயற்கை நுண்ணறிவுக்கு அறிவு புகட்டுவதே மனிதன்தான். நாங்கள் சோம்பேறியாக இருக்கிறோம், அதற்காக நாங்கள் சிந்திக்காமல் இருப்பதில்லை. சுழலும் வரைதான் உலகம், சிந்திக்கும் வரைதான் மனிதன். நாங்கள் செயற்கை நுண்ணறிவுக்கே அறிவினை புகுத்தி கொண்டிருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துபவர்களுடைய அந்த எண்ணிக்கை தான் ஏராளமாக இருக்கிறது. அதனால் விளைவிக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது ஏராளம். எத்தனை பேருக்கு இதில் உள்ள தீமைகளை களைந்து எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வும் அந்த எச்சரிக்கையும் இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு பெரும்பாலும் எதிர்மறையானவையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இது சாபம் என்று நிறைவு செய்கிறேன். செயற்கை நுண்ணறிவு இந்த நூற்றாண்டில் இப்போது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது புதிய வரவாகத்தான் இருக்கிறதை ஒழிய அதை வரம் என்று சொல்வதற்கான சூழல் இன்னும் கனியவில்லையே. அதில் தீமைகளும் தவறுகளும் ஏராளமாக பொதிந்திருக்கிற போது அது வரம் என்று துணிந்து எவ்வாறு சொல்ல முடிகிறது? புத்தகத்தில் தொடங்கி அமேசான் கிண்டல் முதல் சோஃபியா என்கிற முதல் மனித ரோபோட் வரை இன்று அனைத்தும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் முதலில் அவள் பதில் சொல்வாள். அப்படித்தான் கார்பன் நியூட்ரல் பேபி என்று 6000 மகன்களை நடுவதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியாக இன்றைக்கு ஆதனி என்கிற ஒரு குழந்தை இருக்கிறாள் என்றால் அதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் விதையை போட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு வரம் என்று நிரூபிப்பதற்கான மூலக்கூறு அல்லவா? வளர்ந்த நாடுகளுக்கு போட்டியாக இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் சிறந்து நிற்கிறது என்றால் இந்த செயற்கை நுண்ணறிவும் ஒரு காரணம். அப்படிப்பட்ட இளைஞர்களை அடையாளம் காட்டக்கூடிய இந்த ஒரு சிறப்பான விஷயத்தை நீங்க எப்படி சாபம்னு சொல்றீங்க? இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தக்கூடிய நபர்களை பொறுத்துதான் அது வரமாகவும் சாபமாகவும் மாறுகிறது. ஆகவே அந்த பயன்படுத்தக்கூடிய அறிவு உடையவர்கள் அதனை சரியாக பயன்படுத்தினால் அது நன்மையை விளைவிக்கும். மகிழ்ச்சி, சிறப்பு, வாழ்த்து. SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கடலூர் மண்டலத்திற்கான இந்த மாபெரும் பேச்சு போட்டி வெற்றிகரமாக 3 சுற்றுகளும் நிறைவடைந்து முடிந்திருக்கு. அடுத்ததாக நம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த தருணம், இந்த இறுதி சுற்றில், அதாவது இந்த 16 நபர்களிலிருந்து அடுத்து தேர்வாகக்கூடிய 8 நபர்கள், பரிசு பெறக்கூடிய அந்த 8 நபர்கள் யார்? அடுத்ததாக
கடலூர் மண்டலத்திலிருந்து மாநில அளவிலான பேச்சு போட்டியில் பங்கேற்கக்கூடிய அந்த 4 நபர்கள் யார் அப்படின்றத இன்னும் சற்று நேரத்தில் நடுவர்கள் அறிவிக்க உள்ளார்கள். தற்பொழுது சி. கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியின் ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர், தமிழ்துறை தலைவர் முனைவர் மு. மகாலட்சுமி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா அவர்களுக்கான நினைவு பரிசையும் சான்றிதழ்களும் தற்பொழுது வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து சி. கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் பொறுப்பாளர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கான நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும், இக்கல்லூரியின் மாணவ பொறுப்பாளர்களுக்கான நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த மாபெரும் பேச்சு போட்டியினை கடலூர் மண்டலத்தில் நடத்துவதற்காக நமக்கு அனுமதி வழங்கி அனைத்து ஒத்துழைப்புகளையும் நல்கிய சி. கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் சு. ஷபீனா பானு அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரிக்கான நினைவு பரிசு முதல்வர் அம்மாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த இறுதி சுற்றுக்கும் 2ஆம் சுற்றுக்கும் நடுவர்களாக பணியாற்றியவர்கள் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய தருணம், இந்த 16 நபர்களிலிருந்து தேர்வாகக்கூடிய அந்த 8 நபர்கள். இப்போ அந்த 8 நபர்களுடைய பதிவெண்கள் மட்டும் நான் அறிவிக்க இருக்கேன். அவங்க எந்த அடிப்படையில், எந்த மதிப்பெண் அடிப்படையில் எந்த இடம் பிடித்திருக்காங்க அப்படின்றத நடுவர்கள் அறிவிப்பாங்க. பதிவு எண் 3081. இவர்கள் எந்தெந்த இடங்கள் பெற்று பரிசு பெற போகிறார்கள் அப்படின்றத ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் தமிழகம் முழுக்க தன்னுடைய கவனத்தை திருப்பி வளரும் தலைமுறையாக இருக்கிற இளைஞர்களை அடையாளம் கண்டு தமிழ் உலகிற்கு மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற அற்புதமான பணியை செய்திருக்கிறது. இன்றைக்கு போட்டியில் பங்கெடுத்தவர்களை, அவர்களை உருவாக்கி தந்திருக்கிற பெற்றோர்களை, ஆசிரியர்களை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் முதலில் மனம் திறந்த பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. தன்முனைப்போடும் தன்னம்பிக்கையோடும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் சளைக்காமல் பேச முடியும் என்பதை இந்த அரங்கத்தில் நீங்கள் நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறீர்கள். அதற்காகவே எங்களின் கூடுதல் பாராட்டையும் வாழ்த்தையும் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வளரும் சக்தியாக இருக்கிற இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதீதமான நம்பிக்கையும் அறச்சீற்றமும் சிந்தனைபூர்வமான கருத்துக்களை இந்த மேடையிலே தெளிவுபடுத்திய விதத்தை வேந்தர் தொலைக்காட்சியின் மூலமாக தமிழ் உலகம் கண்டு கழிக்கப் போகிறது. ஒரு புதிய நம்பிக்கையை இந்த அமைப்பினை சார்ந்தவர்கள் உருவாக்கி தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் என்பதினாலே அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த அரங்கத்தில் பேசிய மாணவியர்கள் ஒருவர் சொன்னார், இது லட்சாதிபதியாக ஆவதற்குத்தானே நாம் வந்திருக்கிறோம் என்று. உண்மையில் சொல்லப்போனால் வேந்தர் தொலைக்காட்சியோ போற்றுதலுக்குரிய பாரிவேந்தர் அவர்களோ லட்சாதிபதிகளை உருவாக்குவது நோக்கமல்ல, லட்சியமிக்க இளைஞர்களை உருவாக்குவதுதான் நோக்கம் என்பதை இந்த அரங்கத்திலே தெளிவாக நீங்கள் பேசிய கருத்து எடுத்து சொல்லியிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இந்த பேச்சாளர்கள் புதிய களத்தில் இறங்குகிறார்கள். இவர்களை அன்பு கூர்ந்து பாராட்டி வரவேற்று இப்பொழுது முடிவுக்கான அறிவிப்புகளை உங்களைப் போலவே ஆர்வமாக இருந்து நானும் பெற்று அறிவிக்க காத்திருக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும். 8ஆம் இடம் பிடித்து ஆறுதல் பரிசு பெறக்கூடிய நபர், 8ஆம் இடத்தை பெற்றிருக்கிற சகோதரி சரஸ்வதி சட்டக்கல்லூரி விழுப்புரத்தை சார்ந்த மாணாக்கி எல். ராதிகா 20,000 ரூபாய் வெல்கிறார். 7ஆம் இடம் பிடித்து 20,000 ரூபாய் தொகையை வெல்லக்கூடிய நபர் எம். சுமித்ரா வந்துவிட்டார். அடுத்ததாக 6ஆம் இடம் பிடித்து 20,000 ரூபாய் தொகையை வெல்லக்கூடிய நபர் RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கள்ளக்குறிச்சியை சார்ந்த மாணவி எல்பினா மேரி. தொடர்ந்து 5ஆம் இடம் பிடிக்கக்கூடிய நபர் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரி மாணாக்கி கடலூரை சார்ந்தவர் எஸ். மகேஸ்வரி. 4ஆம் இடம் பிடிக்கக்கூடிய நபர் கடலூர் பெரியார் கலைக்கல்லூரி மாணாக்கி எஸ். தரணிஸ்ரீ. 3ஆம் இடம் பிடித்து 50,000 ரூபாய் தொகையை வெல்லக்கூடிய நபர். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற கடலூரில் கிருஷ்ணசாமி கலை அறிவியல் கல்லூரியின் மாணாக்கி கே. நவநிதி பெறுகிறார். முதல் 2 இடம் பிடிக்கக்கூடிய நபர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் டவுன். 10, 9, 8, 7, 5, 4, 3, 2, 1,
முதலிடம் பிடித்து 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகளின் கல்லூரியை சார்ந்த மாணவி கே சரண்யா. அடுத்ததாக விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியின் மாணாக்கி ஆர் யோகலட்சுமி 2ஆம் இடம் பிடித்து 75,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்கிறார். இத்தனை சகோதரிகளுக்கும் பரிசினை விட்டுக் கொடுத்த ஆண் வர்க்கத்தை சார்ந்த பேச்சாளர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றி. மீண்டும் அடுத்த ஆண்டு சிறந்த அளவில் மாணவர்களை உருவாக்கி இந்த களத்திலே கொண்டு வாருங்கள். நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்களாக வந்து அணிதிரண்டு பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த 8 நபர்களிலிருந்து முதல் 4 இடம் பிடித்த நபர்கள் மாநில அளவில் நடைபெற இருக்கக்கூடிய மாபெரும் பேச்சு போட்டியில கடலூர் மண்டலத்திலிருந்து பங்கேற்க இருக்கார்கள். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்தும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எதிர்பாராத விடயம் ஒன்று, நான் இன்று முதல் பரிசு பெற்றிருக்கிறேன். நான் போட்டியில் கலந்து கொள்ளும்போது நான் முதல் பரிசு பெறுவேன் என்று நினைக்கவில்லை. இந்த போட்டியில் விடாமுயற்சியுடன் அனைவரும் கலந்து கொண்டால் அனைவருக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பேசுவது வெல்வதற்கான விடயம் என்று இன்றைக்கு சமூகம் புரிந்திருக்கும். இதனால் பல மாணவர்கள் தமிழுக்காக எழுவார்கள் என்பது எந்தவித ஐயமுமே இல்லை. எனக்கு இந்த போட்டியில் பரிசு கிடைத்தது கூட பல நாட்களினுடைய பயிற்சியும் கடினமான உழைப்பும் தான் இந்த நிலைக்கு எங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நான் பல மேடைகளில் ஏறி எனது திறமைக்கு பரிசு கிடைக்கவில்லை. அங்கெல்லாம் கற்ற விஷயங்களை கொண்டுதான் நான் இந்த மேடையை ஏறினேன். திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்பதனை எஸ்ஆர் தமிழ் பேராயம் நிரூபித்துள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 மாபெரும் பேச்சு போட்டி இன்றைக்கு ரொம்ப வெற்றிகரமா கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த மாவட்டத்திலிருந்து மொத்தம் 4 நபர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வாகியிருக்காங்க. அடுத்ததா கடலூர் மண்டலத்தை தொடர்ந்து அடுத்த வாரம் திருச்சியில சொல் தமிழா சொல் 2025 நடைபெற இருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.